ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பேப்பர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. என்னோடய இந்த யூடியூப் நோட்டில் வந்து இருந்துச்சு. இதுதான் என்னோடய யூடியூப் நோட்டு, இந்த டைரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போத்தி சொர்ண மகளில் வந்து நான் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ என்னோடய தோடை வந்து கொடுத்துட்டு எவ்வளோ வந்து கழிப்பீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வந்து கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு கிராமுக்கு வந்து 450 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்போம் பழசு கொடுத்துட்டு வாங்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்னோடய செயின் வந்து தோடு வந்து மாற்றலாமே சொல்லிட்டு போத்தி சொர்ண மகள் வந்து போயிருந்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய தோடு வந்து 2.380 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. கழிவு எடை பார்த்திங்க அப்படின்னா 0.020 மில்லிகிராம் வந்து நமக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் 1% வந்து நமக்கு லெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 1% லெஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தோடெல்லாம் வந்து கொடுத்துட்டு மெல்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அப்போ மெல்ட் பண்ணும்போது அதே வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம விட்டுருவாங்க. இல்லை நமக்கு வந்து எடை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு தான் வந்து நமக்கு போடுவாங்க. ஸோ இந்த 1% வந்து நம்ம வந்து அதில் கழிக்கலாமா வேண்டாமான்றத மெல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைய விலைன்னு சொல்லிட்டு நமக்கு 13,680 ரூபா. ஏன்னா அந்த 450 ரூபா நமக்கு ஆட் பண்ணி நமக்கு 13,680 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்ட அந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா 13,900 ரூபாய்க்கு போகுது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படின்றத சொன்னாங்க. இருந்தும் நான் அந்த தோடை வந்து நான் மாற்றலை. ஏன் அப்படின்னா அந்த தோடில் வந்து இந்த காம்பு பார்த்திங்களா இருக்கா. இந்த தண்டு வந்து வளைஞ்சிட்டு நொடிகிற மாதிரி ஆகிட்டு, அதனால் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்துச்சு. இதை வந்து நான் பீமாவில் தான் வந்து வாங்கினேன். இந்த ஜாயின்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வளைஞ்சதும் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அவங்கள்ட்டே வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்ட்டேன். அதனால் நம்ம ஒன் டைம் யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம் இந்த தோடை கொடுத்துட்டு அப்படின்றத நான் இது பண்ணேன். அப்போனால தான் வந்து நான் கேட்டு பார்த்தேன். சரி நம்ம தோடு கலெக்ஷன் பார்ப்போம் அப்படின்னா இவங்க வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 16%லேருந்து எப்படியும் 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தோடெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஓகே, வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கே, நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். பட் இந்த தோடு வந்து நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். தோடு மாடல் நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு இது மாதிரி என்கிட்ட இல்லை, அதனால் சரி இது வாங்குவோமே அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா இது வந்து ஜாயிண்ட் வந்து பண்ண மாட்டுறாங்கல்ல. இது வந்து எங்கேயா கழண்டு விழுருமோ அப்படின்ட்டு பார்த்தேன். இந்த தோடோட இந்த ஜிமிக்கி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் சரியான வெயிட்டு. அப்புறம் எங்கள் ஆசாரிகிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் இந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நல்லா ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதுவுமே வந்து நுணுக்கமாக ஜாயின் பண்ணோம். இதுவுமே வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இந்த தோடு வந்து எனக்கு சரி இதை நம்ம கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச போய் நான் மாற்றாமல் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் அதிகன்ற போதே நம்ம வேண்டான்னு வந்துட்டேன். வீட்டில் இருக்கும்போது இது போட மாட்டேன். எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும் இந்த தோடை வந்து நான் போடுவேன். மற்ற டைமில் வந்து போட மாட்டேன். செயின் வந்து நான் எப்போயுமே கழுத்தில் வந்து போட்டுட்ருப்பேன். இது ஜிஆர்டிலேருந்து எடுத்தது, இது வந்து பீமாலேருந்து எடுத்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செயினை தான் நான் வந்து கொடுத்துட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா எலைட்டில் வந்து கேட்டிருந்தேன். சரவணா சில்வர் ரத்தனில் வந்து கேட்டிருந்தேன். அவங்க வெயிட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 16,210 போட்டிருக்காங்க. அன்றைக்கி ஷாப் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 13,220. இவங்க வந்து மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 13,250 ரூபாய்க்கு வந்து நமக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு 1%லாம் வந்து நாங்கள் லெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2,08,000 மட்டும் நமக்கு இந்த செயின் வந்து போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆஃபரு இவங்க மேக்ஸிமம் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு ரேட்டில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ 13,250 ரூபா வந்து இருந்துச்சா மார்க்கெட் ரேட்டு. ஆனால் அவங்களோட ஷாப் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 12,750 ரூபா. அந்த மாதிரி எனக்கு கோல்டு ரேட்டில் தான் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. வேஸ்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜுவல்ஸ் எடுத்தாலும் கோல்டு ஜுவல்லில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 15%க்குள்ளேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10, 12 அவ்வளோதான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. செயினுக்கெலாம் வந்து 11, 10 அந்த மாதிரி வேஸ்டேஜ் தான் வந்து போடுறாங்க. ஸ்டோன் வச்சவங்க அப்படின்னா அதுக்கு வந்து 20% வரைக்கும் வருது. இதே வந்து நீங்கள் ஆன்டி ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 15%லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுமே சொல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா 16.200 மில்லிகிராம் வந்து நமக்கு மைனஸ் ஆயிரும்னு சொன்னாங்க. அப்புறம் 1% வந்து நாங்கள் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் 1% வந்து மைனஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த செயினை கொடுத்து நமக்கு மெல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு மார்க்கெட் ரேட் போட்டு கொடுத்துருவோன்றத சொன்னாங்க. பட் நான் இங்கேயே கொடுத்துட்டு வாங்குகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து
தாலி செயினும் எடுக்கிறோம் அப்படின்னா 4%லேருந்து இவங்கள்ட்ட தாலி செயின் முறுக்கு செயின்லாம் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம வேஸ்டேஜ் கம்மியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதே செயினை தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஓல்டு கோல்டு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 16 இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா 16.208 மில்லிகிராம் வந்து இருக்குது. ரேட் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து 150 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க. அப்போ 13,370 ரூபா. மார்க்கெட் ரேட் வந்து 220 ரூபா. இவங்க 150 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 13,370 ரூபா. நமக்கு இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னா 2,14,027 ரூபாய்க்கு வந்து போகுது. இவங்களுமே வந்து ஒரு 200 மில்லிகிராம் வந்து ரவுண்டு பண்ணி மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே வந்து 200 மில்லிகிராம் வந்து 210 மில்லிகிராம் வந்து நமக்கு மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து 2,14,000 ரூபாய்க்கு நமக்கு போகுது. பட் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா சரவணா செல்வரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2,08,000 தான் நமக்கு போகுது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6,000 வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஒரு கிராமுக்கு 150 ரூபா கூடன்ற போது நமக்கு வந்து கூட வந்து கிடைக்குது. ஸோ இவங்க வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு போடும்போது நமக்கு அமௌண்ட் வந்து லெஸ் ஆகுது. ஸோ அதனால் ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் வந்து 2,14,027 ரூபாய்க்கு வந்து போகுது. இப்போ நம்ம ஜிஆர்டியில் கொடுத்துட்டு நம்ம இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா நான் 5.5% வந்து இந்த செயின் வந்து பார்த்தேன் ஒரு செயின். ஸோ அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எந்த வேஸ்டேஜ் இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஜிஆர்டியில் செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் செயினுக்கு வந்து 18.2 வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரி மாலை செயினுக்கு 10.3%. அப்புறம் நிறைய செயினுக்கெலாம் வந்து 11%, 12%. அந்த மாதிரி செயினோட மாடலுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இதே வெயிட்டில் வந்து நான் புதுசாக ஜிஆர்டியில் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் வந்து 5.5% போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 11,779 ரூபா வந்து போடணும். அப்போ 2,25,943 ரூபா வந்து வருது. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 6,778 ரூபா வந்து வருது. அப்போ டோட்டலாக இந்த செயின் வாங்கணும் எவ்வளோ வெயிட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு 2,32,721 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஓல்டு கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 2,14,027 ரூபா வந்து நமக்கு இந்த ஓல்டு கோல்டு வந்து போகுது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 18,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நமக்கு ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரானும் போது நம்ம 16 கிராமுக்கு வாங்கும்போது ஒரு 2,400 ரூபா மைனஸ் ஆகுது. அப்படி ஒன்றாலுமே நம்ம ஒரு 16,294 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேஸ்டேஜை பொறுத்து. ஸோ இதே வந்து நமக்கு கம்மி தான். ஸோ இதோட 10%, 12% இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே வந்து நமக்கு 20,000, 22,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் போன வரைக்கும் எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.